வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் மிக வெகு விமர்சையாக நல்லதொரு அற்புதத்தை கொடுக்கின்ற வகையிலேயே இந்த மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையிலே மங்களகரகன் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே அமையப்பெற்று ராசி அதிபதியும் பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது தேய்பிரை திதியிலே இந்த மாதம் செவ்வாய்க்கிழமையில் 16/12/2025 விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே மார்கழி மாதம் சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே பிறக்க இருக்கின்றது. பிறனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் மார்கழி மாதமாக இருக்கின்றது. தனுசு ராசிக்கு ராசி அதிபதியை ராசியை பார்க்க இருக்கின்றார். பார்க்கின்ற பார்வையிலே உங்களுக்கு சமசப்தமமாக சுய நட்சத்திரத்திலே வர்க்கோத்தமம் பெற்று பார்க்கக்கூடியது 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற அற்புதம் என்பது மிக அற்புதம். முயற்சி சாணத்தையும் பார்க்கின்றார். 11வது இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை அபிலாசை ஸ்தானங்களையும் குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. இந்த 11 கூடையவர் 12ஆம் இடத்தில் இருந்தும் சுக்கிர பகவான் இந்த மாதம் மார்கழி 4ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் உங்களுடைய தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. மட்டுமல்லாதது 7-10 கூடையவர் புதன் பகவானும் விருச்சிக ராசியிலிருந்து 13ஆம் தேதியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். சனி பகவான் 4ஆம் இடத்திலே 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவானும் 9ஆம் இடத்திலே கேது பகவானும் இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு தானவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 3ஆம் இடம் இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய சுகஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். 6 தொழில்காரகனுடைய தொடர்புகள் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு அற்புதம். 10ஆம் இடத்ததிபதியே ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை குரு புதன் பரிவர்த்தனை யோகம் என்பது இந்த மாதத்தில் இருக்க பெறுகின்றது. மிக அற்புதம். குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை என்பது மட்டுமல்லாதது தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் குரு பகவானும் ஒன்றுக்கொன்று நேரே பார்க்கின்றது மட்டுமல்லாது 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவானும் குரு பகவானும் தொடர்பு கொள்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அதுவும் சமசப்தமமாக 7வது பார்வையாக குரு பகவான் சூரியனையும் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவானையும் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களையும் குரு பகவான் பார்க்க இருக்கின்றது. சனி பகவான் 10வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்ற மிக அற்புதமான நல்லதொரு பலன்களை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். சுகசானத்திலிருந்து 10ஆம் இடத்தை தொழில்காரகன் பார்க்கின்ற அற்புதம். வக்ர நிவர்த்தி அடைந்து சனி பகவான் பார்க்கின்ற பார்வையிலே உங்களுக்கு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாத ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது. இந்த மார்கழி மாதங்களிலே தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக சனி பகவான் 6ஆம் பார்வையை பார்க்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். வேலைகளிலே ஒரு சிலருக்கு நல்லதொரு மாற்றம், நோய் கடன் வம்பு வழக்குகளிலே அற்புத உயர்வுகள், சுபகாரியங்கள் சுப நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு அற்புதம். சுபமங்கலமான இந்த மாதங்களிலே உங்களுக்கு சுபகாரியங்களுக்கு ஒரு வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றத்தை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல கல்யாண வைபவங்களிலே இந்த நிச்சயதார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில சுபகாரியங்களிலே இதிலே நீங்கள் காலடியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றங்களை கொடுக்கின்றது. இந்த மாதங்களிலே 7 கூடையவர் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை குரு சுக்கிரன் தொடர்பு, வரன் அமையாதவர்களுக்கு வரன், கூட்டு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம். மட்டுமல்லாதது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ராசியிலே தனுசு ராசியிலே இருந்து குரு பகவான் 7வது பார்வையாக ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம். இந்த மாதங்களிலே கூட்டாளி நண்பர் தொழில்கள் சம்பந்தம் நல்லதொரு கணவன் மனைவிகளுக்குள்ளே அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்கழி மாத ராசி பலன் என்பது கொடுக்க இருக்கின்றது. 4ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 4ஆம் இடத்திலே வீடு வாசனம் சொத்து சுகங்கள் பழைய இடங்களை விற்று வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் காரகன் 2ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணாதிபதி அங்கே 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை தொழில்களிலே மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதம், இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமும். 10 கூடையவர் ராசியிலே இருந்து குரு சுக்கிரனுடைய தொடர்பு, சுக்கிரன் மட்டும் அல்லாதது புதன் பகவானும் அங்கே தொடர்பு பெறுகின்றது. இந்த காலகட்டங்களிலே சனி பகவான் உங்களுக்கு பார்க்கின்ற பார்வை என்பது உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம். இந்த மாதங்களிலே நடக்காத காரியங்கள் நடக்கப்பெறுகின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குடும்ப சாணங்கள், முயற்சி சாணங்கள் இளைய சகோதரரால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ஆனாலும் தாய்மார்களுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலேயே கிடைக்கின்றது. 7ஆம் இடம் என்பது கிரகங்களின் தொடர்புகள். 7ஆம் இடமும் ராசியையும் பக்கப்பலமாக அற்புத மேன்மைகளை கொடுக்க இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே
ராகு பகவானை குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 9வது பார்வை பார்க்க இருக்கின்றார். இந்த முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிறுதூர பயணங்கள், வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. எடுத்த காரியங்கள் எடுத்த வேகத்தில் நடைபெறுகின்ற அற்புதம் என்பது குருவின் பார்வை ராகு மேல் பார்க்கின்றது. ராகு பகவான் சுய நட்சத்திரத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். தகப்பனார்களால் ஒரு சிறு தடுமாற்றங்கள் வந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலன்களை, இளைய சகோதரர்களால் நல்லதொரு உயர்வுகளையும், தகப்பனார்களால் ஒரு சில தடுமாற்றங்களை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இங்கே உங்களுடைய லக்ன கேந்திர ராசி கேந்திரத்திலே அமைய பெற்று குருவின் பார்வையிலே இருக்க பெறுகின்ற மிக அற்புதத்திலேயே இந்த மாதம் என்பது 12 ராசிகளை விட தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு தொழிலாக இருந்தாலும் குடும்பஸ்தானமாக இருந்தாலும் அற்புத மாற்றத்தை கொடுக்க போகின்றது. வேலைகளிலே நோய், கடன், வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்ததிபதியும் ராசியிலே இருந்து குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப் பெறுகின்றது. வேலைகளிலே இடமாற்றம், ஊதிய உயர்வுகள், 10ஆம் இடத்ததிபதி 6, 10 கூடியவர் லக்ன கேந்திர ராசி கேந்திரத்திலே இருந்து குரு பகவானுடைய பார்வை மிக அற்புதம். இந்த மார்கழி மாதங்களிலே சுபபோகமான சுபகாரியங்கள், சுபநிகழ்வுகள், தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. இந்த மார்கழி மாதங்களிலே தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம். இந்த தனுசு ராசி என்று சொன்னாலே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பெரிய மனிதர், உயர்ந்த அந்தஸ்து, வாத்தியார் சம்பந்தப்பட்ட புரொஃபஸர் என்று சொல்லக்கூடிய தொழில்களிலே மின்னக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகளை பெறப்போகின்ற தெய்வங்களின் அருட்கடாட்சம் என்பது மிகவும் பிரமாதமாக கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு ராசி அதிபதி பார்க்கின்றார். முயற்சி சாணத்தை ராகுவையும் குரு பகவான் பார்க்கின்றார். ஆன்மீக சம்பந்தப்பட்ட இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம். 9ஆம் இடம் அற்புதமாக இருக்கின்றது. கேது பகவான் என்று சொல்லக்கூடியவர் இங்கே ஒரு சிலருக்கு இடமாற்றங்களை கொடுக்கின்றது. தகப்பனார்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் மார்கழி மாதங்களிலே பலதரப்பட்ட யோக பலன்களை கொடுக்கின்ற ராசி வலுப்பெற்றது. வெளிச்சத்திலே இருக்க பெறுகின்ற அற்புத உயர்வுகள். ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ராசியிலே வரப்போகின்றார். பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, குழந்தைகளால் வெற்றி மேன்மைகள் கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகளால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 5, 12 கூடையவர் ராசியிலே இருந்து குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப் பெறுகின்றது. விரய செலவுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சுபகாரியங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு தெய்வங்களின் பூர்வீகத்தால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றீர்கள். கணவன், மனைவி, கூட்டாளி, தொழில், கூட்டு தொழில், சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. காரணம், ராசி பல பெற்று பளிச்சென்று சுபருடைய சேர்க்கை பெற்று அற்புத ஒளிகளிலே பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு மார்கழி மாதமாக இருக்கின்றது. மங்களகரமான செயல்களிலே வீடு, வாசல், சொத்து சுகங்கள், கடன் வாங்கி கொடுக்க நல்லதொரு மாற்றத்தையும், வேலைகளிலே ஊதிய உயர்வுகளும் கொடுக்க போகின்றது. லாபஸ்தானம், நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாஷை, மூத்த சகோதரர்களால் அற்புதமான உயர்வுகளை. இந்த 11 கூடையவர் சுக்கிர பகவான் ராசியிலே பல பெற்று இந்த தனுசு ராசியிலே அனைத்து கிரகங்களும் பகை இல்லாத ஒரு அற்புதத்தையும், அனைத்து கிரகங்களுக்கும் நல்ல உயர்வுகளை கொடுக்கக்கூடிய தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே இந்த ராசி அதிபதியும் ராசியை பார்க்கின்றார். இதிலே குரு பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வலுவான ஆண் ராசியிலேயே சுபகிரகங்களுடைய தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம். பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றங்கள், எடுக்கின்ற காரியங்கள், முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தெய்வங்களின் அருட்கடாட்சம், பூர்வீக சார்ந்த நல்லதொரு மாற்றத்தையும், தெய்வங்களின் குலதெய்வங்கள் ஒரு சிலருக்கு தெரியாதவர்கள் கூட குலதெய்வங்கள் மிளிரக்கூடிய மின்னக்கூடிய அற்புத ஒளிகளிலே மின்னக்கூடிய உங்களுக்கு குலதெய்வங்களால் பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. வேலைகளிலே உயர்வுகள், கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றம், குழந்தைகளால் உயர்வுகள், பலதரப்பட்ட தொழில்களால் மேன்மைகளையும் அற்புதமான மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. காரணம், ராசியிலே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களை ராசி அதிபதி வளப்பட்டு இந்த ராசியிலே எந்த கிரகங்களுக்கும் பகை இல்லாத ஒரு அற்புத ராசி என்று சொல்லக்கூடிய ராசி, ஒரு உயர்ந்த ராசி, ஆன்மீகத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடியது, ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசியிலே இந்த நெருப்பு ராசி அதிபதியை காற்று ராசியிலிருந்து, மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம். 6 கிரகங்களின் தொடர்புகளும் சந்திர பகவானும் இங்கே வரப்போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மார்கழி மாதங்களிலே தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், குடும்பங்களாக இருந்தாலும், கணவன் மனைவி குடும்பஸ்தானங்கள் அனைத்துகளிலுமே எந்தவித தடை தாமதம் இல்லாத இந்த 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கின்ற பொழுது கேந்திரத்திலே பலம் பெற்று ஆயுள் சம்பந்தப்பட்ட தடுமாற்றம், ஏமாற்றம் இல்லாத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும், வெற்றிகளையும், உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மார்கழி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அது மங்களகரகன் மங்களகரமாக உங்களுடைய ராசியிலே அமைய பெற்று இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற அற்புதம்.
7ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் லாபசானம் ஆசையபிள சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் ராசியிலே இருக்கப் போகின்றார். 7-10 என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய வித்யாகாரகனும் உங்களுடைய ராசியிலே இருக்கப் பெறுகின்றார். பெண்களை பற்றி சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் ராசியிலே இருக்கப் பெறுகின்ற அற்புதம் சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே இந்த பிறக்க இருக்கின்ற விசுவாசு வருடத்திய மார்கழி மாதங்களிலே செவ்வாய்க்கிழமையிலே மங்களக்காரகன் துணைகளுடனும் செவ்வாய் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் தொடர்புகளுடனும் சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவான் தொடர்பு சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே 4ஆம் தேதி என்பது மார்கழி மாதம் 4ஆம் தேதி என்பது அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த அமாவாசை திதிகளிலே அமாவாசை திதி நடைபெறுகின்ற நாள் என்பது தனுசு ராசியிலே உங்களுடைய ராசி அதிபதியின் நாளிலேயே குரு பகவானுடைய தொடர்புகளுடன் 5-6 கிரகங்களுடன் இந்த அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு இந்த அமாவாசை திதியை கடைபிடிக்கின்ற நேர்கள் கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்றது. கடைபிடிக்கின்ற நேர்கள் கடைபிடிக்கலாம். கடன் நோய் வம்பு வழக்கு குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு தடை தாமதம் இது அனைத்தும் உங்களுடைய முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கின்றது. விருப்பமுள்ள நேர்கள் கலந்து கொண்டு பசுமாடுகளுக்கு தானம் கொடுத்து பெரியவர்களுக்கு உணவுகள் கொடுத்து பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். விருப்பமுள்ள நேர்கள் இந்த அமாவாசை திதியை கடைபிடிக்கலாம். மீண்டும் இந்த மார்கழி மாதங்களிலே சுபபோகமான அற்புதமான தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு மிகவும் அற்புதமாக அமையக்கூடிய மாதம் என்றால் இந்த மார்கழி மாதமும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் அற்புதமாக அனைத்து தெய்வங்களின் அருளும் அதனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய ஒரு மார்கழி என்பது பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.